நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்தியை நாம் கற்று வருகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை ஜெபத்துடன் ஆவியானுடைய ஒத்தாசையுடன் தியானித்து வருகிறோம். சவுல் தாவீதை கொலை செய்ய அவன் திட்டமிட்டு முயற்சிக்கிறான். ஒரு வேட்டையாடுகிற மனிதன் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாட விரட்டி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு சமயங்களிலும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். கர்த்தரின் பாதுகாப்புக்கு இணையான பாதுகாப்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சில சமயங்களிலே சூழ்நிலைகள் மாறலாம், அதே சமயத்திலே சரித்திரம் மாறலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரங்களிலே இந்த 3 அதிகாரங்களில் தாவீது சில மனிதர்களுடைய வாழ்க்கையை அவன் காப்பாற்றினதை சரித்திரமாக இந்த சம்பவங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் சவுல் ராஜா தாவீதை கொல்ல முற்பட்ட சமயங்கள் ஏராளம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வரையிலும் அந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே சரித்திரம் தலைகீழாக மாறிவிடுகின்றது. தாவீதுக்கு சவுல் ராஜாவை கொல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வாறு பயன்படுத்தினார், எவ்வாறு அணுகினார், இதே போல வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, பல சமயங்களிலே நம்மை அநேகர் வேதனைப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளினாலே காயப்படுத்துகிறார்கள். நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்துவர்களுக்கு திரும்ப பழிவாங்கும் சம்பவங்கள், வாய்ப்புகள் நமக்கு தரப்படுமானால் அதை நாம் எப்படி அதை சந்திக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். சில சமயத்திலே நாம் பழி வாங்கி விடுகிறோம், அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம், அவர்களை துன்பப்படுத்தி விடுகிறோம். இது இயற்கைதான். இருப்பினும் கர்த்தாதி கர்த்தர் நம்மை சராசரி மனிதர்களைப் போல வாழ அழைக்கப்படவில்லை. அல்லது நம்முடைய வாழ்க்கையில நேச்சுரல் அல்ல, சூப்பர் நேச்சுரலாக வாழ அழைக்கிறார். அதாவது சாதாரண நிலையில் அல்ல, அசாதாரண நிலையிலே வாழவே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த செய்தியை நான் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் செய்தி தாவீது மற்றவர்களைப் போல அல்ல, வேறுபட்ட வித்தியாசமாக சாட்சியாய் வாழ்ந்து இருக்கிற அந்த நிலைப்பாடுகள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாகிய நாமும் கூட தீமைக்கு தீமை செய்யாதபடி வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் தீமைக்கு நன்மை செய்யவே அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 3 விதமான மனிதர்களை இந்த பூமியிலே நாம் காண முடிகின்றது. ஒன்று, நன்மைக்கு நன்மை செய்கிறவர்கள். இது மனித சுபாவம். நமது வாழ்க்கையிலே நம்முடைய விருந்துகளுக்கு மனிதர்கள் வருவார்களானால் அவர்கள் வீடுகளின் விருந்துகளுக்கு நாம் செல்வோம். நமது துக்கங்களிலே மனிதர்கள் கலந்து கொண்டால் அவர்களுடைய இல்லங்களின் துக்கங்களிலும் நாம் கலந்து கொள்வோம். நமக்கு சிலர் பரிசு தந்தால் நாமும் வாய்ப்பு வரும்போது அந்த பரிசுகளை இன்னொரு கோணத்திலே திரும்ப கொடுப்போம். இதெல்லாம் மனித சுபாவம். நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித சுபாவம். இரண்டாவதாக, அங்கே நன்மைக்கு தீமை செய்கிற சில மனிதர்களை நாம் அறிவோம். இது மிருக குணம் உள்ளவர்கள். நாம் நம்முடைய வீடுகளிலே செல்ல நாய்களை வளர்த்து வருகின்றோம், அதை பராமரிக்கிறோம், ஆகாரம் கொடுக்கிறோம், செல்லமாக அன்பு கூறுகிறோம். ஆனால் திடீரென்று அந்த செல்ல நாயானது நம்மை கடித்து காயப்படுத்தி விடுகிறது. இதே போலதான் சிலர் நாம் செய்த உதவிகள் நன்மைக்கு பதிலாக தீமைகளை செய்வார்கள். இது மிருக குணம் படைத்தவர்கள், மனிதாபிமானம் இல்லாத மக்கள் என்று சொல்லலாம். மூன்றாவது ஒரு மக்கள் இருக்கிறார்கள், தீமைக்கு அவர்கள் நன்மை செய்வார்கள். இவர்கள் யார்? தேவ பிள்ளைகள், தேவ சுவாபத்தை பெற்றவர்கள். தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள் தேவ சாயலை உடையவர்கள். தாவீது தனக்கு தீமை செய்து வனாந்தரத்திலே நாடோடி போல அங்கே உயிருக்காக தப்பி ஓடுவதற்கு பூரண காரணமாயிருந்த இந்த சவுலுக்கு அவன் நன்மை செய்கிறார். இது ஒரு எளிதான காரியம் அல்ல. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள் என் மனதிலே வருகின்றன.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அருமையானவர்களே, 1 சாமுவேல் 24 1-7 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்தால் ரோமர்களின் நிருபம் 12 அதாவது 17 21 வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 2 பகுதிகளும் இணையான வசனங்களாகும். பவுல் அப்போஸ்தலன் 1 சாமுவேல் 24 1-7 வசனங்களை மனதிலே வைத்து எண்ணியிருப்பாரோ என்று எண்ண நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, 1 சாமுவேல் 24 1-7 வாக்கியத்தை புரிய வேண்டும் என்றால் அங்கே ரோமர்களின் நிருபம் 12 17 வசனத்திலிருந்து 21 வாக்கியங்களை நாம் தியானிக்க வேண்டும். தாவீது எவ்வாறு சவுலை காப்பாற்றினார் என்பதை இந்த செய்தியிலே காணப்போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24 1-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதியிலிருந்து 2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். Do not repay anyone evil for evil என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமை செய்யாதபடி இருக்க வேண்டும். தாவீது எங்கேது வனாந்தரத்திலே இருந்தான். சவுல் ராஜா பெலிஸ்தரை பின்தொடர்ந்து சென்ற பின்பு மறுபடியுமாக தாவீதை தேட திரும்பினான். சவுலின் முழு நோக்கமும் ராஜ்யபாரத்தை ஆளும்படி இல்லை, தாவீதை கொல்லுவதற்கே தன்னுடைய முழு கவனத்தை அவன் செலுத்தினான். தாவீது எங்கேதில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேலர் மத்தியிலே அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையிலே தேடி ராஜாவாகிய சவுல் ராஜா போனான். அருமையானுள்ளே, இந்த வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவத்திடத்திலே சவுல் ராஜா வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மல ஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் தாவீதை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானதை அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. எங்கேதி சாவு கடலின் மேற்கரையிலே அமைந்த வனாந்தரமாகும். இது எருசலேமிலிருந்து 35 மைல் தொலைவில் தென்கிழக்கிலே அமைந்த ஒரு இடமாகும். பாறைகளும் குகைகளும் வனாந்தரம் அமைந்த இடம். ஆனால் சில நீரூற்றுகளும் உண்டு. இங்கு தாவீதும் தாவீதின் மனுஷர்களும் பாதுகாப்புக்காக அடைக்கலத்துக்காக அங்கே நீரின் அந்த பயனுக்காக அங்கே தங்கியிருந்தார்கள். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர்கள் என்றால் மிகவும் சிறந்த போர் வீரர்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்ஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, 3000 மனிதர்கள் அங்கே தாவீதோடு இருந்த 600 பேரை பிடிக்க சொல்கிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 5 பேர் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இயற்கை உபாதியான மலஜாதிக்காக இங்கே சவுல் ராஜா ஒரு கெபியிலே அவன் செல்கிறான். கெபியின் பக்கங்களிலே தாவீதும் தாவீதின் மனிதர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே கெபியிலே சவுல் தனிமையாயிருந்தார். சவுலை தாவீது கொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பை அங்கே தாவீது செய்யவில்லை. தாவீதுக்கு சவுலை கொல்ல வாய்ப்பு வந்தது. தாவீதின் மனுஷர்கள் தாவீதை சவுலை கொல்லுவதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தர் கூறின அந்த வாக்குத்தத்தத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் பேசுகிறார்கள். இதோ நான் உன் சத்துருவை
உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் கூறினார். அந்த நாள் இதுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் வாக்குத்தத்தங்களை, வெளிப்பாடுகளை தாவீதுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். தாவீது எண்ணிருந்தால் சவுலுடைய சால்வையினுடைய அந்த ஒரு நிலையை மாத்திரமல்ல, அங்கே சவுலையே அவன் கொன்றிருக்கலாம். அருமையானே, ஆனால் தாவீது கொல்லவில்லை. அங்கே சவுல் ராஜாவின் சால்வையின் தொங்கலை அவன் அறுத்து கொண்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விரோதிகளை குறித்து, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காயப்படுத்தின மக்களை குறித்து, அல்லது நம்முடைய வாய்ப்புகளை பறித்து கொண்டவர்களை ஆண்டவர் என் கைகளிலே உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும் போது நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? இந்த காரியங்களிலே மிகுந்த விழிப்பாயிருக்க வேண்டும். இந்த இடத்திலே தாவீது என்பவன், அவன் சவுல் செய்த தீமைக்கு தீமையாக எதையும் செய்யவில்லை, நன்மையாக செய்தான். தாவீது சவுல் ராஜாவினுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டானே தவிர அவன் கொலை செய்யவே இல்லை. காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தீமைக்கு தீமை செய்யவில்லை, தீமைக்கு நன்மை செய்தான். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், அங்கே வேதவசனத்திலே யோசேப்பை அவனை 17வது வயதிலே அவனுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள். அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அதே சமயத்திலே 17வது வயதிலிருந்து ஏறக்குறைய 30வது வயது அல்ல 32 வயது வரை இந்த யோசேப்பின் வாழ்க்கையின் துன்பத்திற்கு காரணம் இந்த சகோதரருடைய சதிதான். ஒரு கோணத்திலே பார்த்தால் இது தேவ திட்டமாயிருந்தாலும், ஒரு கோணத்திலே பார்த்தால் ஆபிரகாமுக்கு சொன்ன வெளிப்பாட்டின் நிறைவேறுதலாயிருந்தாலும், இந்த சகோதரர்கள் செய்த சதிகள், அவனுடைய துன்பப்படுத்தின நிலையினால்தான் யோசேப்பு எகிப்திலே விற்கப்பட்டான். ஆனால் இப்போது யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வந்து விட்டான். என்ன நடந்தது பாருங்கள். அங்கே பஞ்சம் நேரிட்டது. அங்கே யாக்கோபு தன்னுடைய மற்ற பிள்ளைகளை எகிப்திலே தானியம் வாங்க அனுப்புகிறான். இந்த சூழலிலே இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கொண்டார். அவனுடைய அந்த முழு சரித்திரத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்தால் அவர்களுக்கு அவன் தீமை செய்யவில்லை, நன்மை செய்தான். தன்னை வெளிப்படுத்தினான். தன்னுடைய முழு குடும்பத்தாரையும் எகிப்துக்கு வரவழைத்தான். பஞ்சம் இருக்கிற அந்த காலங்களிலே அவர்களை ஆதரித்தான். செழுமையான இடங்களிலே தங்க வைத்தான். ராஜாவுக்கு முன்பாக சென்று அவர்களை அறிமுகப்படுத்தினான். இது எல்லாமே என்ன என்று சொன்னால், அவன் தீமைக்கு தீமை செய்யவில்லை, அவன் நன்மையாகவே செய்தான். அருமையானவர்களே, இந்த யோசேப்பின் தன்மை இந்த தாவீதின் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கூட சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தீமைக்கு தீமை அல்ல, நன்மையாகவே அவர் ஜெபித்ததை காண முடிகிறது. ஸ்தேவானை பாருங்கள், ஸ்தேவானை கல்லறிகிறார்கள். அவன் மரிக்கிற சமயம் அவன் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறான். பரலோகத்தை காண்கிறான். வானத்தை ஏறெடுத்து பார்த்தால் பிதாவின் வலவாசத்தில் குமாரன் நிற்கிறதை கண்டான். அவன் இயேசுவை போல இவர்கள் மேலே இவர்கள் பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி தீமைக்கு பதில் அவன் நன்மை செய்தான். அருமையானுடைய பழைய ஏற்பாட்டிலே யோபின் புஸ்தகத்தை பாருங்கள். யோபினுடைய மனதை அவனுடைய நண்பர்கள் காயப்படுத்தினார்கள். அவனுடைய இருதயத்தை தளர பண்ணினார்கள். அவனை குற்றம் சுமத்தினார்கள். அவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் யோபு 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோபின் நண்பர்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். என் தாசனாகிய யோபை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். அப்பொழுது யோபுக்காக ஆண்டவர் பேசினது என்ன? அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும்படியாக தூண்டினார். அப்பொழுது அவன் ஜெபித்த பொழுது யோபினுடைய அந்த சிறையிருப்பு மாறியது. தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக, தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக, தன்னை குற்றப்படுத்தினவர்களுக்காக யோபு மன்னித்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ததை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானுள்ளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன்.
தீமைக்கு தீமை செய்யாது இருங்கள் என்ற வசனம் தாவீதின் வாழ்க்கையிலே அப்படியே பிரதிபலிக்கிறது. நானும் நீங்களும் தாவீதை போல, யோசேப்பை போல, நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை போல, அங்கே ஸ்தேவானை போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த திருமறை பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு அருமையான கருத்து என்ன? எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். இதை ஆங்கிலத்திலே சொல்கிறேன், பி கேர்ஃபுல் டு டூ வாட் இஸ் ரைட் இன் த ஐஸ் ஆஃப் எவரிபடி என்று சொல்லலாம். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 12:17 அங்கு வருகிறது, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். 1 சாமுவேல் 24 5-7 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். இங்கே தாவீது சவுல் ராஜாவின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவ பயமுள்ள ஒரு மனிதன். அவன் தன்னுடைய மனுஷரை பார்த்து சொல்கிறார், அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேலே என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். எவ்வளவு ஆச்சரியமான வாக்கியம் பாருங்கள். சவுல் விரோதி, அவன் இவனை கொல்ல அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த தாவீது சவுல் ராஜாவை குறித்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்று சொல்கிறார். என்னுடைய ராஜா என்கிற தொனியிலே சொல்கிறார். ஆகவே இந்த சவுல் ராஜாவின் மேலே என்னை கை போடாதபடி, நான் கை போடாதபடி கர்த்தர் என்னை தடுப்பாராக, காப்பாராக என்று சொன்னார். சொல்லிவிட்டு தாவீது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேலே எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். சிலர் தன்னுடைய விரோதிகளை தாங்கள் பழி வாங்குவதில்லை, ஆனால் தன்னுடைய மனிதர்களை வைத்து பழி வாங்குவார்கள். இங்கே தாவீது 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். சவுலை குறித்து ஆண்டவரே என்று சொன்னார், இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 3 பேர், அங்கே 3 விதமான மக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஒன்று ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார், தீர்க்கன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், மூன்றாவதாக அங்கே ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இங்கே சவுல் ராஜா ராஜாவாக கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற பொருளிலே அவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய 600 மனிதர்களையும் இந்த சவுல் மேலே கை போடாதபடி அவன் தடுக்கிறவனாயிருந்தான். இதை பார்க்கும் பொழுது இந்த தாவீது தன் மனிதர்கள் 600 பேர் மேலேயும் அவனுடைய ஆளுகை எவ்வளவு சிறந்ததாக இருந்தது, நல்ல தலைமைத்துவத்தில் இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை அறியாத சவுல் ராஜா அங்கிருந்து கெவியை விட்டு அவன் வெளியே நடந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையிலே தாவீது மாத்திரம் அவன் தீமைக்கு நன்மை செய்ததோடு நின்று விடவில்லை. அவன் தன்னுடைய மனிதர்களையும் அல்லது தன்னை சுற்றியிருக்கிற 600 பேருக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? நன்மையானதை செய்தான். அருமையானுள்ளே, நானும் நீங்களும் மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம். நானும் நீங்களும் குடும்பத்தின் மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம். நானும் நீங்களும் நண்பர்கள் மத்தியிலே வாழ்கிறோம். நானும் நீங்களும் விசுவாசிகள் மத்தியிலே வாழ்கிறோம். நானும் நீங்களும் சமுதாயத்திலே வாழுகிறோம். நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கப்படுவதற்கு காரணமாய் இருக்க வாய்ப்புண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கைகள் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் அங்கே வல்லமையும் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவேதான் நம் மூலமாக இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே என்கிற வாக்கியத்தை நினைத்து பாருங்கள். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தூசிக்காதபடி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீது பாருங்கள், ஆண்டவருக்குள்ளாக செம்மையாய் இருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சக மனிதர்கள் முன்பாகவும் அவன் மிகுந்த ஞானமாக நிதானமாக இருந்தான். அருமையானவர்களே, தாவீது தன்னுடைய மனிதர்களுக்கு முன்பாக சரியானதை, நேர்மையானதை செய்தான். தாவீது சால்வையின் தொங்கலை அறுத்த காரியம் சாதாரண காரியம். இருப்பினும் அவருடைய மனசாட்சி நிமித்தம்
அவருடைய மனம் அடித்து கொண்டது. தன்னுடைய மனிதர்களை கடிந்து கொண்டு அவர்களையும் சவுல் மேலே எழும்பாதபடி தடை பண்ணியதை இங்கு காண முடிகிறது. இங்கே சவுலை குறித்து சொல்லும்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அவன் குறிப்பிடுகிறதை காண முடிகிறது. சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அருமையானுள்ளே, கர்த்தர் சவுலை அகற்றும் பரியந்தம் பொறுமையா இருக்க வேண்டும். அருமையானுள்ளே, இராணுவத்திலே பயன்படுத்துகிற ஒரு பழமொழி உண்டு. யூ டோன்ட் சல்யூட் டு த மேன், யூ சல்யூட் த ரேங்க் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய அந்தஸ்து பதவி நிமித்தம் அவனை நாம் கனம் பண்ண வேண்டும் என்கிற பொருளில் வருகிறது. இங்கே தாவீதுக்கு விரோதி சவுல் தான். ஆனால் சவுல் ஒரு டெரிபிள் கிங், அதாவது பயங்கரமான ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவர் அவனை ராஜாவாக அனுமதித்து இருந்தது நிமித்தம் இந்த அருமையான தாவீது அவனை மேல் கைபோட அவன் பயந்த ஒரு தேவ மனிதனாயிருந்தான். பிரியமானவர்களே, தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதே சமயத்திலே நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு முன்பாக நன்மையும் நேர்மையாக வாழுங்கள். அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தாவீதின் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருமறை செய்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 2 பாடங்கள் என்ன? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். மற்ற மக்களுக்கு முன்பாக நாம் நன்மையானதை நேர்மையானதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற ஒரு வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறார். நம்மை சுற்றிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் இருக்கலாம், பேராயர் இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய அடியார்கள் இருக்கலாம். அவர்கள் தவறு செய்தாலும் குறைகள் செய்தாலும் அவர்களிடத்திலே மாறுபாடான காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களுக்கு விரோதமாக கரங்களை நீட்டுவதோ அல்லது அவர்களுக்கு விரோதமாக எழுதுவதோ அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதோ அது சரியான நிலைப்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அவர் கையிலே கொடுப்போமானால் அவர் ஏற்ற காலங்களிலே ஏற்ற விதமாய் நியாயம் தீர்த்து தன்னுடைய காரியங்களை சீர்படுத்த அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தெய்வம் பாருங்கள். உங்களை அர்ப்பணியுங்கள், ஆண்டவருக்காக ஜெபியுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நேர்மையாக, ஞானமாக, நிதானமாக சாட்சியாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். தாவீதின் மூலமாக 2 பாடங்களை கற்றுக்கொண்டோம். தீமைக்கு தீமை செய்யாதபடி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதே சமயத்தில் எங்களை சுற்றிலும் வாழுகிற மக்களுக்கு முன்பாக நேர்மையாக, ஞானமாக, சாட்சியாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் விழுந்தோமோ அந்தந்த பகுதிகளை சரி பண்ண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.